ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் vlog தான். எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கிற மாதிரி, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச vlog கோல்ட் ஷாப்பிங் தான். நான் வந்து அக்ஷய திருதிக்காக வந்து சில ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் அக்ஷய திருதிக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, எப்போவுமே நான் வந்து கோல்டு வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போவேன். ஸோ எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் எதுவுமே நம்ம கண்ணில் வந்து ஒழுங்காக மாட்டாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அப்படின்றதுனால நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன். பெட்டர் நம்ம வந்து காயின் வாங்கிடலாம். கண்டிப்பாக காயின் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது ரீசேலாக இருந்தாலும் சரி, நியூ ஜுவல்லரியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னாலும் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ளஸ் பெருசாக அதில் வேஸ்டேஜ் வந்து நமக்கு அடி வாங்காது. அதனால நான் எப்போவுமே அப்படி பிளான் பண்ணி தான் இவ்வளோ நாள் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதே பிளான் தான் இந்த வருஷமும் நான் வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் நான் தான் சொல்லியிருந்தேன், சரி ஒரு 1 கிராமில் வந்து ஒரு கோல்ட் காயினும் ப்ளஸ் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 கிராம்ஸில் வந்து ஒரு சில்வர் காயினும் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் கிளம்பும் போது என் சிஸ்டர் என்ன சொன்னான்னா, எப்போ பாரு நீ கோல்டு காயின் தான் வாங்குவியா, நீ தான் ஆஃபீஸ் வியருக்கு ரிங்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால, பெட்டர் நீ ரிங்கு வாங்கிக்கோ, உன்னோட கொலுசும் பிரேக் ஆயிருக்குல்ல, நீ அதையும் வந்து நீ இது பண்ணு, போட்டுட்டு வாங்குறதா இருந்தாலும் உன்னோட விருப்பம், இல்லைன்னா நீ புதுசா வாங்குறதா இருந்தாலும் உன்னோட விருப்பம், இதை ட்ரை பண்ணி பாரு, எப்பவுமே நீ காயின் தானே வாங்குற, இந்த தடவை டிஃப்ரெண்டா ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருந்தான். சரி நான் யோசிச்சேன் வாங்கலாமா அப்படின்ட்டு. பட் ஆனா என்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து 1 கிராமுக்கு தான். சரி ஹஸ்பண்ட்ட அமௌண்ட் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட பட்ஜெட்டை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நாங்கள் எல்லா டிசிஷனுமே எடுப்போம். வீட்டுக்கு சின்னதாக ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட 2 பேரும் கலந்து பேசி தான் வாங்குவோம். ஸோ என்கிட்ட அவருக்கு அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பாரு. சரி அவர்கிட்ட இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லாம் நானும் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்டும் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயம் சொன்னார், எப்போவுமே நீ காயின் தானே வாங்குற, ஆஃபீஸ்க்கு வந்து ரிங்கு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஆஃபீஸ் வியருக்கு கொலுசும் அறந்து போற மாதிரி இருக்கு, அதனால கண்டிப்பா நம்ம போயிட்டு வரும்போது எங்கேயாச்சும் விழுந்துருச்சுன்னா வேஸ்டா போயிடும், பெட்டர் நீ வந்து ரிங்கு வாங்கிக்கோ, ரிங்கு வாங்கிட்டு உனக்கு பிடிச்சது போக மீதி ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொலுசும் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் கேட்ட அமௌண்ட் இருக்கா அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவர் வந்து இந்த அமௌண்ட் வந்து இதுக்காக ஒதுக்கி வச்சோல, அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நாங்கள் சில விஷயங்களுக்காக சில அமௌண்ட் வந்து எப்பவுமே ஒதுக்கி வைப்போம். சரி இந்த கோல்டு வாங்குறது, இந்த நன்னாள்ல வந்து கோல்டு வாங்குறது நல்லது தானே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி என்னோட சிஸ்டரும் என் ஹஸ்பண்டும் தெய்வாதீனமா சொல்லுவாங்கல்ல, 2 பேரும் ஒரே நேரத்துல சொல்லும் போது ஏன் இவங்க 2 பேரும் சொல்றாங்க நம்ம ஏன் இதை கேட்க கூடாது அப்படின்றதுனால ஜிஆர்டிக்கு போக வேண்டிய வண்டியை நான் யூடர்ன் எடுத்து சரவணா ஸ்டோருக்கு போயிட்டேன். சரவணா ஸ்டோருக்கு போன ரீசன் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாகும். ஏன்னா நான் ஜுவல்லரின்னு பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் பிளே பண்ணும். அதனால நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து சரவணா ஸ்டோர் போயிடலாம், கம்பேரிட்டிவ் வித் ஜிஆர்டி சரவணா ஸ்டோர் வந்து எனக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மியாக கிடைக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஆர்டியில் போயிட்டு, சாரி ஜிஆர்டின்னு சொல்கிறேன் பாருங்க, ஜிஆர்டி வழக்கமாக போகிறதுனால ஜிஆர்டின்னு வருது. ஜிஆர்டிக்கு போக வேண்டிய வண்டியை யூடியூப் எடுத்து சரவணா ஸ்டோர் போயாச்சு. போயிட்டு அங்கே போய் நான் பார்த்த மாதிரியே வந்து ரிங்கு தான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தேன். பட் ஆனால் கலெக்ஷன்ஸே இல்லைங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம போனால் கலெக்ஷன்ஸும் இருக்காது, பெருசா நம்மள கவனிக்கவும் மாட்டாங்க. சின்ன பொருள் வாங்க வந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, சுத்தமா ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாங்க. எனக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை, கலெக்ஷன்ஸும் நிறைய இல்லை. ஒன்னொன்னும் நம்ம கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஈவன் 1 கிராம் கோல்டு இப்ப என்ன ரேட் விற்குது, நம்ம போய் 1 கிராம் 2 கிராம் வாங்கலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு பெருசாவே தெரியல. நான் ஓப்பனா தான் பேசுறேன், பெருசாவே அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் வந்து கேட்கும் போது, மேடம் உங்க விரல் சைஸ் வந்து ரொம்ப சின்ன நம்பர், உங்களுக்கு வந்து இது கிட்டத்தட்ட ஹார்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 டிசைன் கூட காட்டல, ஒரு 4ல இருந்து 5 டிசைன் காட்டியிருப்பாங்க, அவ்வளவுதான். சரி அதுலயே எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் எடுப்பேன். பட் நான் வந்து ஒரு ரிங் சூஸ் பண்ணியிருக்கேன், அது வீடியோல கண்டினியூட்டியில நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரிங் எனக்கு பிடிச்சிருந்தது, பிளஸ் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஓகே அந்த டிசைனை காமிச்சதுல இது ஒண்ணு எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது.
கம்ஃபர்டபுள் அப்படின்றத விட எனக்கு பிடிச்சிருந்தது. நான் முக்கியமாக பார்க்குற சில விஷயங்கள்லாம் அந்த ரிங்கில் இருந்தது. சரி அதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிங்குக்கு அப்புறமா எங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றத நானும் என் ஹஸ்பண்டும் கடையிலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி பாப்பாக்கும் வந்து ஒரு கொலுசு வாங்கணும், ஏன்னா அவளுக்கு கடிச்சிட்டு இருக்கு. ஸோ கொலுசு வாங்குறதா இருந்தால் எனக்கும் பாப்பாக்கும் சேர்த்து வாங்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு ஓகே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆஃபீஸ் வியருக்கு தான் அகெயின் கொலுசுமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதனால ரொம்ப மெலிசா எடுத்திருந்தேன். நான் இன்னொரு கொலுசு வந்து என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணாரு. அதை தான் வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த கொலுசும் நான் போட்டிருக்க கொலுசும் ஒரே மாதிரி டிசைன் பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ அதனால நான் இப்படி எடுத்துக்கிறேன். இதுனா எனக்கு எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ் கூடயும் வந்து மேட்ச் ஆகும். ஆப்வியஸாக நம்ம வெஸ்டர்ன் வியர் பண்ணுவோம், சாரீஸ் வியர் பண்ணுவோம், குர்த்திஸ் வியர் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே இந்த டிசைனும் நல்லா ட்ரெண்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செலக்ட் பண்ணிட்டு என் பாப்பாவுக்கும் ஒரு கொலுசு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி எங்களுக்கு நல்ல வெயிட்ல அதே மாதிரி எங்களோட பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த கொலுசையும் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபைனலாக பில்லிங்க்கு போயிட்டு நான் பில்டிங் போடுற அந்த ஃப்ளோர்ல வந்து ஆப்போசிட்ல அப்படியே முருகர் இருந்தாரு. எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபா இருந்துச்சு, ஏன்னா முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே வந்து அங்க வந்து முருகரையும் அப்படியே ஒரு தரிசனம் போட்டுட்டு ஓகே சரி இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு திருப்தியா கோல்ட் அண்ட் சில்வர் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து என்ன வாங்கினேன் சரவணா எலைட்ல வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதோட டீட்டெயில்ஸுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிங்கு இதுதான் நான் வந்து ஆக்சுவலாக வாங்கினது. இது எனக்காக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அக்ஷய திருதிக்கு. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, தெரியுதா போட்டே காட்டுறேன். ஸோ இதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 2 grams கொஞ்சம் கூட இருந்துச்சு. 16% வேஸ்டேஜ் வந்து சொன்னாங்க. ஸ்டோன் இதில் வந்து ஸ்டோன் இருக்கிறதுனால வந்து 2% எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. யூஸ்வலாக ஸ்டோன் இருக்கிறது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்டோனுக்கு தனி ரேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் நம்ம மறுபடியும் ரீசேல் பண்ணும் போது வந்து நிறைய ட்ராபேக் வந்து இருக்கும். பட் நான் அப்படி இருந்தும் எனக்கு விஷயங்கள் தெரிஞ்சோ நான் ஸ்டோன் வச்சு வாங்கினது என்னன்னா, நான் ரெகுலர் வியருக்கு ஆஃபீஸ் வியருக்காக யூஸ் பண்ணுறதுனால இதை கொடுக்குற ஐடியா எனக்கு இல்லை மறுபடியும். ஸோ இதை நானே வச்சுக்கிற ஐடியாவில் தான் வந்து வாங்கினேன். ஸோ அதனால தான் அக்ஷய திருதி அப்போ வந்து வாங்கினேன். ஸோ ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ஆல்ரெடி வாங்கணுன்ற ஒரு பிளான் இருந்தது, அதனால தான் நான் வாங்கினேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நான் பார்த்த மெயின் முக்கியமான விஷயம் இந்த இடம் வந்து திக்காக எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரெகுலர் வியருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் மேஜராக டிசைன் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், செகண்ட் வந்து இந்த இடம். இது ரெண்டும் கம்ஃபர்டபுளாக இருந்து கிராம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளான எலகண்ட் ஆஃபீஸ் வியருக்கு நீட் லுக்காக இருக்கும். எல்லா ட்ரெஸ் கூடயும் வந்து இதை நம்ம பேர் பண்ணலாம். வெஸ்டர்ன் ட்ரெஸ், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் சாரீ, குர்த்திஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து இதை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம், வியர் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கூடயும் இது வந்து அடாப்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி டிசைன் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. என்னோட விரலுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இது வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொலுசு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ண. ஆக்சுவலாக வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன், இப்போ வியர் பண்ணிட்டு இருக்க ஒரு கொலுசு. அது வந்து அந்த செயினில் வந்து 2 கொலுசுலையுமே வந்து பிரேக்கேஜ் ஆயிடுச்சு. ஸோ அது எப்போ வேணாலும் கலந்து தட் மீன்ஸ் பிரேக் ஆகி விழறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்குது. 95% இருக்குது. அது மேபி நம்ம காஷியஸாக இல்லாத டைமில் வந்து எங்கேயாச்சும் நான் ஆஃபீஸ் போகிறேன், வெளியே போகிறேன், ஸோ அந்த டைமில் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரியாமல் கூட போயிடும், வெளியே விற்கிற விலைக்கு வீணாக போயிடும். ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் அது பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஆஃபீஸ் வேறுன்றதுனால மெலிசா தான் வாங்கியிருப்பேனா. ஸோ மறுபடியும் அதை பற்ற வச்சு அதை ரீமேக் பண்ணி போடுறதுல எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் எந்த ஜுவல்லரியாக இருந்தாலுமே வந்து மறுபடியும் நீ அதை பற்ற வச்சு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னோட பாட்டி என்னை வளர்க்கும் போது அப்படிதான் வந்து பண்ணாங்க. எந்த ஒரு நகை உடஞ்சாலுமே வந்து அதை மறுபடியும் பற்ற வச்சு எனக்கு தரமாட்டாங்க. அதை வந்து அப்படியே வச்சிருந்துட்டு காசு கிடைக்கும் போது வந்து அந்த நகையும் ரீசேல் பண்ணிட்டு கூட கொஞ்சம் காசு போட்டு ஜுவல்லரி வாங்கி தருவாங்க. அது ஈவன் கோல்டு இல்லை சில்வர் எதுவாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க.
ஸோ ஆஃப்டர் மேரேஜும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அதே மாதிரி தான், எங்கள் பாட்டி மாதிரி தான். ஸோ எங்கள் பாட்டி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டுமே. ஸோ ஏதாச்சும் ஒரு நகை உடஞ்சிருச்சு, இல்லை ஒரு கல் விழுந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பேக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா அதை வந்து நீ வந்து பற்ற வச்சு ரீமேக் பண்ணி போடுன்னு சொல்லவே மாட்டார். அதை அப்படியே வச்சிருக்கிறேவா, நம்ம வந்து காசு கிடைக்கும் போது ரீசேல் பண்ணிட்டு கூட கொஞ்சம் காசு போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் மாற்றிட்டு எடுக்கல, அது இன்னமும் நான் காலில் போட்டிருக்கேன், பிரேக்கேஜ் ஆனது காலில் போட்டிருக்கேன். ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு புதுசாக வாங்கலாம், இருக்கிறத வந்து திருப்பி நம்ம கொடுத்துட்டு மெயில் கொண்டு வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம இதை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா வேற எதையாச்சும் நீ வெளியில வாங்கும் போது இந்த கொலுசை நீ போட்டுட்டு கூட கொஞ்சம் காசு போட்டு வேற ஏதாச்சும் வாங்கிக்கலாம், இப்போதைக்கு இதை நீ வாங்கிக்கோ. அதுவும் இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஸோ இது வந்து ஹார்ட்லி ஒரு 3000 வந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அதனால இது எடுத்தேன். இது வந்து இந்த மாதிரி டிசைன் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆஃபீஸ் வியருக்கு எல்லாத்துக்கூடையும் மேட்ச் பண்ணணும். அகெயின் நான் வந்து எப்படி ரிங்கை செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இதையும் செலக்ட் பண்ணேன். எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். எங்கள் வீட்டு குட்டி வந்து இந்த கொலுசு சவுண்டுக்கு என்கிட்ட விளையாடிட்டு இருக்கு, பூனைக்குட்டி வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க, வந்து விளையாடிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது எல்லா கூடயும் மேட்ச் ஆகும், சிம்பிள் லுக் அண்ட் எலகண்ட் லுக், அதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து எனக்கு. ஸோ எனக்கு ஒரு ரிங், ஒரு கொலுசு, வெள்ளி ஒன்று, தங்கம் ஒன்று என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ ஹாப்பி அக்ஷய திருதி அன்னைக்கு நான் அதை வாங்கினது. அதுக்கப்புறம் நான் வாங்கும் போது என் பொண்ணுக்கு வாங்காம இருப்பேனா, அதனால என் பொண்ணுக்கும் ஒரு கொலுசு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணுன்றதுக்காகலாம் வாங்கலை. எப்போவுமே வெள்ளி தங்கம்ல வீட்டுக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே சரி வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் காசு செலவு பண்ணி வாங்க மாட்டேன். அது என் ஹஸ்பண்ட் நல்லாவே தெரியும். அவரே சம்டைம்ஸ் பரவாயில்ல உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோன்னு சொல்வாரு. பட் ஆனால் நான் வாங்கணும் அப்படின்றதுக்காக வாங்க மாட்டேன். அதுக்கான யூஸ் இருக்கா, அது நமக்கு தேவையா அப்படின்றத பார்த்து தான் நான் வாங்குவேன். என் பொண்ணு போட்டிருக்க கொலுசு வந்து பாப்பா வளர்றா இல்லைங்களா, நம்ம நாளுக்கு நாள் குழந்தைங்க வந்து வளர செய்வாங்க இல்லைங்களா. ஸோ அவள் போட்டிருக்க கொலுசு வந்து அப்படியே ஒரு மாதிரி கடிக்கும்னு சொல்லுவாங்களா, கச்சிதமாக காலில் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சா, வளர்றா இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது வாங்கின கொலுசு அது வந்து அப்படியே கச்சிதமாக அப்படியே கடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால குழந்தைக்கு வந்து சரி அவள் ஸ்கூல் போகிறா, ஸ்கூல் டைமில் என்னால் போடவே முடியாது. இப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ் வந்து 1 month லீவு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் என் பாப்பாவுக்கு நான் வந்து இந்த கோல்டு சில்வர்லாம் போடுவேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தைக்கு கொலுசு எடுத்து போட்டால் அது அப்படியே கடிச்சிட்டு இருக்கு. சரி அதனால குழந்தைக்கும் ஒரு கொலுசு வாங்கிடலாம். அதுவும் இல்லாமல் என் மாமியார் வேற வந்திருந்தாங்க. எங்கள் மாமியார் வேற எனக்கு திட்டாங்க, குழந்தைக்கு இப்படி கடிச்சிட்டு இருக்கு, இது என்ன பார்க்க மாட்டியா அப்படின்ட்டு. ஸோ அவளுக்காகவும் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து 82 கிராம் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில், வேணா நான் ஓப்பன் பண்ணி நல்லாவே காட்டுற டிசைனு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து என் பாப்பாக்காக வாங்கினேன். இது 82 கிராம். இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், அங்கே நியர்லி 10,000 வந்துச்சு, 9,500 சம்திங் வந்துச்சு. ஆனால் குழந்தைங்களுக்கு நான் எப்போ எந்த ஒரு ஜுவல்லரி எடுத்தாலுமே கொஞ்சம் வந்து பார்வையா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் ஆனா நம்ம ஒரு தங்கம் வெள்ளி அப்படின்னு வாங்கும் போது ரொம்ப நான் கட்டிமா வாங்குவேன். சும்மா வாங்கணும், கம்மியான கிராம்ல வாங்கி போட்டுக்கணும், சரி ஒரு பார்வையா இருந்தா அடுத்தவங்களுக்கு பார்வையா தெரிஞ்சா போதும் அப்படின்னு என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன். நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அது வந்து எவ்வளோ நாள் நமக்கு வந்து லைஃப் கொடுக்கும். ஸோ நம்ம வாங்குறேன்னா இவ்வளோ தூரம் காசை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும் போது கொஞ்ச நாளைக்காச்சும் அதை நமக்கு உழைக்கணும். ஸோ குழந்தைங்களுக்குன்னு போடும் போது வந்து கண்டிப்பாக அவங்க விளையாடுவாங்க போவாங்க இல்லைங்களா. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கெட்டிமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெட்டிமா பார்த்து தான் வாங்கினேன். எனக்குமே அப்படிதான் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ இதுதான் நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் அக்ஷய திருதி அன்னைக்கு வெள்ளி மற்றும் தங்கம் என்ன வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சேன். இதுதான் நான் வந்து அக்ஷய திருதிக்கு பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நகைச்சீட்டெல்லாம் கிடையாது, ஓன் காசில் தான் வாங்கினது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், சரவணா ஸ்டோரில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.